சார். சார் ஹலோ சார். சார் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெலுங்கு தெரியும். இது வரைக்கும் கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட 3 குழந்தைகளை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தைகளை கடத்திட்டு போனதுக்கப்புறம் நமக்கு டெட் பாடி தான் கிடைச்சது. எல்லா கொலைகளும் ஒரே ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இது சாதாரண கிரிமினல் கேஸ் மாதிரி எனக்கு தெரியல சார். அந்த கிராமமே குழப்பத்தில் இருக்குது. எஸ் சார். எஸ் சார். எதுக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வரேன் சார். No. Come on. ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். சீக்கிரம். குயிக். கம் ஆன். ஹலோ டாக்டர், நான் ஷாம் பேசுகிறேன். வெரி சீரியஸ் கேஸ். நீங்கள் உடனே வந்தால் நல்லாயிருக்கும். மேக் இட் ஃபாஸ்ட். டாக்டர், பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஐசியூல வச்சிருக்கோம். ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, வில் see. டாக்டர், இது லாஸ்ட் டைம் அந்த கேஸ் மாதிரியே இருக்கு. எனி கட் ப்ரோ? ஆமா சார், கழுத்து நரம்பு அடிபட்டு இருக்கு. குழந்தைக்கு இமிடியேட்டா ரத்தம் கொடுக்கணும் சார். ஓகே, அரேஞ்ச் ஃபார் CT ஃபீஸ் சார் அண்ட் செக் a CT. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. Bring her to the theater. Fast. Yes, sir. Come on. சீக்கிரம். Okay, sir. Hey. ஹலோ டாக்டர். ஹலோ. ஏசிபி பிரபாகரன். ஐம் டாக்டர் ராம்தாஸ். டாக்டர், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர்? ஆமாம். நீங்கள் எப்படிங்க? அந்த குழந்தையை நான் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். ஓ, ஷீ இஸ் பேட்லி இன்ஜர்ட். கடவுளோட கருணையால் தான் அந்த குழந்தை பிழைச்சது. கழுத்துக்கு கீழே இருக்கிற மெயின் நரம்பு தான் கட்டாக இருந்தது. பிளட்டு நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த மாதிரி இது வரைக்கும் நான் 3 கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சார், இந்த மாதிரிலாம் ஒரு மனநோயாளியால் தான் செய்ய முடியும். சுருக்கமாக சொன்ன ஒரு சைக்கோபாத். சாதாரண கொலைகாரங்களை காட்டிலும் இவன் ஒரு விதமான டைப். இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லையா? இவங்க யார், இவங்க எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, இவங்க சாதாரண நேரங்களில் நார்மலாக தான் இருப்பாங்க. எனிவே, நாங்கள் அவங்கள பிடிச்சிருவோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க நம்ம கூடவே கூட இருக்கலாம்.
என்ன அநியாயம் சார்? இப்படி செய்யறதுனால அவனுக்கு என்ன பலன் கிடைக்குது? இதெல்லாம் அவங்க எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யறதில்ல. இது ஒரு மென்டல் இம்பேலன்ஸ் தான். ஒரு சிலருக்கு இப்படி பண்ணுறது சந்தோஷம், ஒரு சிலருக்கு கொலை பண்ணுறது சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வில்லன் குழந்தையோட நரம்பை கட் பண்ணி ரத்தம் வழியறத ரசிச்சிருக்கலாம். என்ன சார் இது ஆச்சரியமா இருக்கு? அதுவும் இவ்வளோ பெரிய சிட்டியில் எப்படி? ஓ சாரி சார், நான் கிளம்புறேன். அவன் அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே அவனை போய் பிடிச்சாகணும். ஓகே, ஆல் தி Thank you. பெஸ்ட், பாய். நீ இங்கே உட்காந்துரு. My God. சார், అంటే అమలాపురం ఆహా అంటే ఆహాపురం వంపు பண்ணுது. అంటే ఈచాపురం ఈల వేసి లాగుతారు వీడు ఒక్కడు ఎప్పుడు చూసినా పాటలు పాడుతూ ఉంటాడు. రేయ్ అక్కడ నిలబడతారా? వచ్చాయి రాడా ఇక్కడ వాడా. అదే చెప్తున్నారు కదా, వచ్చాయి. ஹலோ ராம், எங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். ஏண்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இப்படி எங்க இருக்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், வந்துடுறேன். அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? இப்படி தொல்லை பண்ணிட்டே இருந்தா அட்லீஸ்ட் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறவளா இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் ஷாம்லா, காதலியா இருந்தா மறுபடியும் கூப்பிடலாம்.
இப்போதான் பொண்டாட்டி ஆயிட்டால எதுக்கு? அம்மா ட்ரெஸ். இந்த வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல, எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்க? பேசாம உட்கார். ஏய் ஷாமலா, வெளியே போற மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி கோவப்பட்ட என்ன அர்த்தம்? என்னைக்குதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? உன் அம்மா ஏண்டி இப்படி இருக்கா? அப்பா நீங்க இனிமே வீட்லயே இருங்கப்பா. ஆஹா, டாடி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா உனக்கு Dress வாங்குறதுக்கோ சாக்லேட்டுக்கோ காசு எப்படி வரும்? எங்க போற? அப்பா இதுல நிறைய காசு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. போதுமா? இது போதும் செல்லம். உனக்கு Dress வாங்கிடலாம், சாக்லேட் வாங்கிடலாம். இந்த காசை வச்சு உன் கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம். இவ சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஹரிஷ் அடிச்சுட்டான்னு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏய், அவ குழந்தை தானே. ஆமா, இப்படியே கொஞ்சிக்கிட்டு இருங்க. கார்த்திக் எங்க? யாருக்கு தெரியும்? என்னாச்சு? போ, அம்மா கூப்பிடுறாங்க. இவள ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட காட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசு, பக்கத்து ஃபிளாட்டுக்குலாம் கேட்க போகுது. அதுக்காகலாம் சும்மா இருக்க முடியாது, இப்படிதான் பேசுவேன். அப்பா, இவ்வளவு கட்டிக்கிட்டு படுற அவஸ்தை. இங்க எங்களுக்கு பழக்கமான ஃபேமிலினா நீங்க மட்டும்தான். ஆனா கொஞ்ச நாளாவே உங்களை பார்க்கவே முடியறது இல்லையே. ராம் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே தான் கதியா கிடப்பாரு. 2 கை குழந்தை இருக்குங்கிற கவலை கூட இவருக்கு இல்ல. அதே மாதிரி தான் எனக்கும் மூச்சு விடுறது கூட நேரம் இல்லை. ஃபுல் டைம் பிஸியாக இருக்கேன். ஒரு பக்கம் கிளினிக், இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டன்சி. எப்பவும் நான் இவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்காதா? கல்யாணமாகி 2 குழந்தை ஆனதுக்கப்புறம் கூட ஷியாமலா இன்னும் காலேஜில் படிக்கிற பொண்ணு மாதிரி தானே இருக்கா? அது என் தலையெழுத்து. எப்படா 18 வயசு ஆகும்னு எங்க வீட்டுல காத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் டாக்டர் ஆச்சே, இந்த மாதிரி வரன் கிடைக்காதுன்னு சொல்லி கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆனது எல்லாருக்கும் பேரம் பேத்தி வேணுங்கிற கவலை. இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி. ராம், இவங்க இப்படித்தான் பேசுவாங்க. இதை கேட்டு நம்ம வீட்டில் இருந்தோம்னா அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டியும் அப்படிதான். கார்த்திகா, வாடா செல்லம். ஏன் அங்கிள்கிட்ட பேச மாட்டியா? அவ எப்பவும் மூடி டைப்பாவே இருக்கா. புத்திசாலி குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ராம், கொஞ்சம் வாங்கல. பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிக்க டாடி முடியல. வந்தாரா? எனக்கும் அதான் பிரச்சனை. எங்க வாட செல்லம். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கார்த்திகாவுக்கு இந்த வீடும் சிட்டி லைஃப்பும் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவள் சொந்த ஊரில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டா. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ மாற்றம். இதெல்லாம் நேச்சுரல் தான். அவளுக்குள்ளே ஏதோ மன அழுத்தம் இருக்குது. வினோத், இதுக்கு என்னதான் வழி? வேற ஏதாவது மெடிக்கேஷன்? அதுக்கெல்லாம் இப்போ அவசியம் இல்லை. அவளுக்கு இடமாற்றம் தேவை. அதாவது இப்போ இருக்கிற வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். அவள் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இடம் இருக்கணும். அது அவளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். நீங்கள் அவசியம் இந்த வீட்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏய், இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ படிச்சவ, எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்க பழகிக்க. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என்னால தாங்க முடியல. நல்லா புரியுதுமா. நாளைக்கே நம்ம ஒரு புது வீட்டுக்கு போறோம். வேற வீட்டுக்கு போறதுனால கார்த்திகாவும் சீக்கிரமா குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஹே, டோன்ட் கிரை. நான் வரமாட்டேன். என்னால
அதெல்லாம் இனிமே முடியாது. நீங்களே போய் வீடு பாருங்க. என்ன இங்க யாரையுமே காணோம்? உள்ள போய் பார்க்கலாம் சார். சரி வா. குட். ரொம்ப அமைதியா இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு, கார்டன் கூட இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கிரேட் இல்ல? எது இப்படி ஒட்டடையும் தோசியமா இருக்கிற விட உங்களுக்கு நல்லா இருக்கா? ஷியாமலா இங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணாலே போதும், சூப்பரா இருக்கும். ஏய் ஹரி, பேசாம இந்த இடத்த நாமளே சொந்தமா வாங்கிட்டானே. வா. ம். நல்ல வியூ இல்ல? ஆமா சார். போலாம். ஷாம், நாம இந்த வீடை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லு. நாங்க இங்க வீடு பார்க்க வந்தோம். போது நிறுத்து, அவர் சொன்னதே எனக்கு புரிஞ்சது. பேப்பர்ல விளம்பரம் பார்த்து வந்தோம். இந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொன்னீங்கன்னா? ஸ்டாலின். யார் அவரு? நான் தான். மிஸ்டர் ஸ்டாலின், இந்த வீடை விற்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த வீட்டை விலைக்கு வாங்கலான்னு இருக்கேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நம்பர் கொடுத்துட்டு போங்க, நானே கூப்பிடுறேன். திஸ் இஸ் மை நம்பர். டாக்டரா நீங்க? ம். இப்ப புது வீடு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்க போறது? ஷியாமலா, எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பிராட் மைண்டோட திங்க் பண்ணி பாரு. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வாடகை வீட்டிலே இருக்க முடியும்? குழந்தைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. சொந்த வீடாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருவேளை அந்த வீடு நமக்கு வேணான்னா வித்துடலாமே. ம்? அப்பா. ஓ, நீ இன்னும் தூங்கலி அடிச்சலாம். தூக்கம் வரலப்பா. நம்ம எப்ப புது வீட்டுக்கு போக போறோம்? உங்க அம்மா சம்மதிச்சா நாளைக்கே போயிடலாம். எல்லாத்துக்கும் நீங்க ஈஸியா டெசிஷன் எடுக்கிறீங்க. ஹே, இப்போ நமக்காக நம்ம வீடை மாற்றலனாலும் கார்த்திகாவுக்காக மாற்றி ஆகணும். ஹலோ, டாக்டர் ராம்தாஸ் ஹியர். ஹலோ ஸ்டாலின், என்ன டிசைட் பண்ணீங்க?
ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி சரி, நான் வந்து பார்க்குறேன். ஓகே தென், பாய். ஹலோ ஷமலா, வீடு ஓகே. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸை தவிர மற்றதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். ஓகே. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. என்ன ஸ்டாலின் சார், இவ்வளோ லேட்டாக வரீங்க? இப்போதான் எல்லாரும் போனாங்க. மார்க்கெட் வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு. குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு எல்லாரும் இங்கே இருக்கீங்க. இது புது இடங்கிறதுனால குழந்தைங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த ஆளை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்காரு. பார்க்க தான் அவர் அப்படி, பட் நல்ல மனுஷன். தனியாக இருக்கிற அவ்வளோ பெரிய வீட்டு பக்கத்தில் அவர் இருக்கிறதும் ஒரு பாதுகாப்பு தான். நீங்கள் எப்படி சொன்னீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. ரம்யா, 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 அம்மா, ரம்யாவை பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் தானே விளையாடிட்டு இருந்தீங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்டா? நீங்க 2 பேரும் எங்க விளையாடிட்டு இருந்தீங்க? அந்த கார்டன்ல. ரம்யா, 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 ரம்யா. ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? ரம்யாவை காணோம். ஐயோ, நான் தான் சொன்னேன்ல குழந்தைங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு. வாங்க. ரம்யா, இந்த மாதிரி உட்கார கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? அந்த அங்கிள் எங்க?
சார் சார் ம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி பேசு. ஆகணும் இல்ல ராகவா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா நான் விட்டுடுறேன். சரி நீ எதுவும் சொல்ல எனக்கு தலையே வெடிச்சிரும், நான் சொல்லியே தீருவேன். நீங்க இப்ப அந்த கார்டன் வீட்டில் தானே குடியிருக்கீங்க? ஆமா. இல்ல நான் ஏன் கேட்கறேன்னா அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆளு திடீர்னு செத்து போயிட்டான். ஆனா அவன் இறந்தாலும் அவன் ஆவி மட்டும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ரவி, நான் ஆவிகளை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சரியான நேரம் கிடைச்சிருக்கு. நீ என்ன நினைக்கிற? இப்படி கேட்டா அது உங்க தலையெழுத்துன்னு தான் சொல்ல முடியும். ரவி இங்க வா. ஆ. மனுஷங்களை விட ஆவிங்க எவ்வளவோ பரவாயில்ல. வாங்க. குட் ஈவினிங். கோபால் வந்தானா? உன்னை தான் கேட்குறேன். கோபால் வந்தானா? அவனை ஈவினிங் வர சொல்லியிருந்தானே, இன்னுமா வரல அவன்? ம், என்ன மேடம் ஒரே டிஸ்டர்பாக இருக்கீங்க? பூஜை ரூம்ல இருந்த சாமி படம் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஆணியை ஆழமாக அடிக்கல. ஏய், உடனே இந்த விஷயத்தை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பெருசாக்கிடாத. வா. ம், வர வழியில் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கு, அங்கே எல்லாமே கிடைக்கும். நாளைக்கு கோபால் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லிடலாம். என்ன ஷாமலா இது, வந்ததுலேருந்து முகத்தை உம்முன்னு இப்படியே வச்சிட்டு இருக்க? ஓ, நீ இன்னும் அந்த ஃபோட்டோ விழுந்ததுன்னு நினச்சி குழப்பிட்டு இருக்கியா? அம்மா மூஞ்சி எப்போ எப்படி தானே இருக்கும்? இப்ப என்கிட்ட நல்லா வாங்க போற. வாய பாரு. 4 வயசு கூட ஆகல, என்ன பேச்சு பேசுற? என்ன ஷாமலா இது, அவ சின்ன குழந்தை. இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு? நான் சொல்றதெல்லாம் இந்த வீட்ல யார் தான் கேக்குறீங்க? ஐயோ, சரி இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறதாவது சொல்லு ஷாமலா. இப்ப என்ன ஆச்சு? நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். போட்டோ கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னதும் ஒரு கணபதி ஹோமம் பண்ண சரியாயிடும் அட சொன்னாங்க. ஆண்டவா, இருக்கிற காசு மொத்தத்தையும் வீட்டிலேயே செலவு பண்ணியாச்சு. இதுல இது வேறயா? இத பாருமா, நம்பிக்கை இருக்கலாம், ஆனா ஓவர் நம்பிக்கை இருக்கலாம். நாளைக்கு ஒரு பிளம்பரை வர வைக்கணும். ஃப்ளஷ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ம்,
நீதானா? நான் தான். ம். உன்னை ராம் தேடிக்கிட்டு இருந்தாரே. ம். நேத்தே வரேன்னு சொல்லியிருந்த. அது என்னன்னு சொல்றது ஷாம்லா? ம். இல்லக்கா, பஸ்ஸை விட்டு இறங்கி திரும்பி பார்த்தேன், பஸ்ஸை காணோம். எங்க போச்சு? எங்க போச்சுன்னு கேட்டா தொலைஞ்சு போச்சு நான் சொல்ல முடியும். மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியா நம்ம பழைய வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். அந்த நேரம் பார்த்து பயங்கர பசி. அங்க சாப்பிட எதுவுமே இல்ல. பிஸ்கட் பாக்கெட் இருந்தது, எடுத்து சாப்பிட்டேன். ஐயோ, அது நாய் பிஸ்கட். பசியில இருக்கிறவனுக்கு எது கிடைச்சா என்ன? சரி, அதை விட இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன வச்சிருக்க சாப்பிட? நேத்து தானே இங்க வந்தோம், எதுவுமே வாங்கல. அது என்னது? அது இப்போதைக்கு இது போதும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க உட்காந்து சாப்பிடலாம்? அடடா, இடமே கிடைக்க மாட்டேங்குதே. வந்துட்டியா? எப்போ வந்த? இப்போ என்னது? இப்பதான் வந்தேன். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அப்பப்போ கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்க, அப்பதான் வழுக்கிட்டு உள்ள போ. இங்க பாருடா, நேத்து தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம். இந்த அட்மாஸ்பியர்ல இன்னும் ஷாமலாக்கு செட் ஆகல, அதனால அவ வெளியெல்லாம் போக மாட்டா. நீ தான் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர. மார்க்கெட் எங்க இருக்குன்னு தெரியும்ல? என்னடா எதை கேட்டாலும் ஓன்னு சொல்ற? மார்க்கெட் எங்க இருக்கு? அப்படியே ரோட்ல நடந்து போனோம்னா, நானே இந்த ஊருக்கு புதுசு, என்ன போய் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்ல? இப்படியே நேரா போனா ஒரு பிரிட்ஜ் வரும், அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா பக்கத்துலயே மார்க்கெட் இருக்கு. அதான் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல, நீங்களே போய் வாங்கிக்கலாம்ல. வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். பாய். இவர் ஏன் ஹாஸ்பிட்டல்லயே போய் சாப்பிட்றாரு? நர்ஸுக்கும் இவருக்கும் ஏதாவது? பாவம் எங்க அக்கா. கடவுளே, நீ தான் எங்க அக்காவை காப்பாற்றணும். ఏం కావాలయ్యా? ఏం కావాలయ్యా ఆయనకి? ఏం కావాలి మీకు? బియ్యమా, పప్ప, పంచదార, పిండే? ఏం కావాలయ్యా నీకు? ఇందాకటాన్ని చూస్తున్నాను, అటు ఇటు తిరుగుతానే ఉండవు. పొద్దున్నే నన్ను ఇసిగించబోక ఏం కావాలో చెప్పరా నాయన? நான் உங்ககிட்ட 1 கிலோ அரிசி கொடுன்னு கேட்டேன். உன் கடையை ஒன்றும் விலை கேட்கலையே, அதுக்கு ஏன் எப்படி எரிஞ்சு விழுற? தெரியாதனமா உன் கடைக்கு வந்துட்டேன். இங்க பக்கத்துல வேற கடையா இல்ல, நான் அங்க போய் வாங்கிக்கிறேன். పట్టుకోండి పట్టుకోండి, దొంగ దొంగ దొంగ! అరే పట్టుకోండిరా, రేయ్ దొంగరా, రేయ్ ఆగురా, రేయ్ రేయ్ ఆగురా, పట్టుకోండిరా, రేయ్ దొంగ దొంగ పారిపోతున్నాడు చూడండి, పట్టుకోండి వాడిని, పట్టుకోండి. దొంగరా, రేయ్ పట్టుకోండిరా వాడిని, రేయ్ 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 పట్టుకోండిరా, పట్టుకోండిరా, రేయ్ దొంగరా, రేయ్ వాడు ఎక్కడ పోయాడురా, రేయ్ పట్టుకోండిరా వాడిని, రేయ్. ஐயே, தின்னு தீத்துற வேண்டியதுதான். ஐயோ, నా కొట్లోనే బిస్కెట్ ని దొంగతనం చేస్తా. ఇందాక నిన్ను వదలనరా రే, నువ్వు ఎక్కడ నాగర పట్టుకున్నాను చూసావా? నా దగ్గర నీ నాటకాలేవో సాగుంటా రే. సచ్చాడు అతవా. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யார் நீங்க? என்னாச்சு? ஓ, நீங்க தமிழா? நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன செய்யறது, தமிழ்னால வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும். சரி சரி, எந்திரிங்க, வாங்க போலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வருவாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க. அடிக்கிறதுல நம்ம ஆளுங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல. அணைக்கிறதுலயும் நம்ம ஆளுங்களை மிஞ்ச முடியாது. வேண்டாத வேலைக்கு போனா அப்படிதான். அந்த கடைக்காரன் அந்த மாதிரி பேசிட்டான், வந்த கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்போ உன் கை சரியில்லைங்கிற. ஆமா, யார் நீ? என் பேர் கோபால். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அது என்னன்னா, நான் இந்த ஊருக்கு இப்பதான் வரேன். எங்க தங்கி இருக்க? எங்க அக்கா வீடு ஒண்ணு அந்த மலைக்கு பின்னாடி இருக்கு. அது அந்த பொண்ணு வீட்லயா? அதேதான். ஏன் அந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வி இது? எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த வீட்டு பக்கம் பகல்ல கூட யாரும் போக மாட்டாங்க. என்ன காரணம்? பேய் இருக்கா. பேய் இருக்கா? செத்து போன ஒருத்தனோட ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்றத நம்ப முடியலையே. நானே பார்த்தனால தான்ப்பா சொல்றேன். அந்த பக்கம் போறதுனால ஜாக்கிரதையா தான் போகணும். இன்டர்நெட் காலத்துலயும் இப்படியா? என்ன கொடுமை சரவணா. அண்ணே அண்ணே, நீங்க இந்த வழியா போறீங்க? சே, நான் அந்த பக்கம் வர மாட்டேன். நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். நாம முடிஞ்சா அப்புறம் பார்க்கலாம். இல்ல,
எவனா அவன் துறக்கிறது? அக்கா அக்கா எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? நான் பார்க்கல. இன்னும் என்ன இருக்கும்? நான் கீழே இருந்தேன். அக்கா இந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மார்க்கெட்ல எல்லாருமே சொல்றாங்க. எதுக்குடா இங்க நிக்கிற? சாரி. போங்க போங்க, உள்ள போங்க. இந்த ராத்திரியில எங்க போயிருந்த? இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க போயிருந்தோம். அதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. தேவையில்லாம மனுஷனை டென்ஷன் ஆக்கிட்ட. வீட்ல தான் விளக்கேத்துறது இல்ல, கோயிலுக்கும் போக கூடாதா? நான் எல்லாருக்கும் கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க கையை காட்டுங்க. ஆமா, வேற வேலை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ராம், விளையாடாதீங்க. முதல்ல இதை கட்டுங்க. அதெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் போடு. நம்பிக்கை இருந்தா கட்டுங்க. உங்க பேக்ல வைக்கிறேன். சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. நீ யார என் பொண்டாட்டியா சாப்பிட சொல்லி ஆர்டர் போடுற? சைலண்டா வந்து பின்னாடி நின்னல, அதுக்கு தான் இந்த அடி. நீங்க தானே என் முன்னாடி நின்னீங்க. என்ன பயமுறுத்தலான்னு பார்த்தா? நான் தானே உங்களை பார்த்து பயந்து தொலைச்சேன். என்னடா எது சொன்னாலும் கூட கூட பேசிட்டே இருக்க உன்னை. விடுங்க, என்ன விடுங்க. அதான் தெரியலக்கா, கொஞ்ச நாளாவே சார் என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஏய் இச்சி, இவன் சொல்றத நம்பாத. ஒரு பெரிய டாக்டரை பார்த்து பேசுற பேச்சாடா அது. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. இல்ல இது அது இல்ல, இது வேற. ஏய் ஷாம்லா, ஷாம்லா. ஐயே சிச்சி. அப்பா. ஆஹா, ஹோம்வொர்க்லாம் முடிச்சாச்சா? நீ முடிச்சிட்டியாடா? ஏன் டாடி, ஏத்திஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஏத்திஸ்ட்னா நம்பிக்கை இல்லாதவன், கடவுள் நம்பிக்கையே இல்லாத லூசுன்னு அர்த்தம். ஏன் கேக்குற? அம்மா உங்களை ஏத்திஸ்ட்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்குங்க. போங்க. கோபால். ஓகே ஓகே, டாடிக்கு ஒரு கிஸ். நீ குட் நைட். குழந்தைங்களா, நம்ம தூங்க போலாமா? ஓகே, போங்க 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 போங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு நிறைய கதை சொல்றேன். குழந்தைங்க கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்ற? நான் சொன்னதுல என்ன தப்பு? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே.
நீ சொல்ற மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாம இல்ல. என் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. அதுக்காக நெத்தி பூரா பட்டையை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனா என்ன பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஆனா ஒவ்வொரு நாளும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் செய்ய ஆரம்பிப்பேன். சரி, அதை விடு. கார்த்திகா இப்ப நார்மலா இருக்கார்ல? இன்னொரு விஷயம், நீ அவளை கொஞ்சம் சாஃப்டாவே ஹேண்டில் பண்ண. இவ்வளோ பார்த்தா பயப்பட்ட? வாடா செல்லம், வா. குழந்தை ஏதோ கனவை கண்டு பயந்துட்டா போல இருக்கு. வா, இப்படி வா. சீக்கிரமா, லேட் ஆகுது. வரேன். ஏய் இருங்க இருங்க, நானும் வரேன். முன்னாடி ஏறிக்கிறேன். உட்காந்து தொலை. பாய். டேய், பேக் எடுத்து பின்னாடி போடுற.
வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. வா உள்ள போய் பேசலாம். உனக்கு இங்க இருக்க பயமா இருக்குன்னா உங்க அம்மாவை இங்க கூட்டு வந்துடலாமா? ராம், எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இங்க பாரு, இங்க நீ தனியா இருக்கிறதுனால தான் அப்படி தோணுது. நான் தனியா இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. எல்லா வீட்லயும் நான் தனியா தானே இருந்தேன். வேண்டாம், நீ இதை சாக்கா வச்சுட்டு ஜோசியம் பார்க்க போற அதானே? நோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய். வர வர பேப்பர் படிச்சாலே எரிச்சலா வருது. ஏய், பார்த்து ஒழுங்கா எழுத மாட்டியா? இன்னும் சரியா எழுத கூட தெரியல. ஒழுங்கா பார்த்து எழுது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆப்பிள். எழுது. அடடடடா, தினப்பலன் இங்க இருக்கா? இதத்தான் இவ்வளவு நேரமா பேப்பர் தேடிட்டு இருந்தேன். படிக்கிறவரை அங்க போய் படிக்கலாம்ல. குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிறது தெரியல. இங்க ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் பேப்பரை நீ வருது. எழுது. அந்த பேப்பரையும் நிம்மதியா படிக்க விடாதீங்க. நான் இம்சை பண்றேனா? ஏய் பாத்து, ரோட் ரோலர் மாதிரி அடிச்சிர போற. தக்காளி எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லையா? ஷியாமளா, என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் குழந்தை மேல காட்டுற? ஆ? ஆஹா, தூங்க ஆரம்பிச்சிட்டியா? போதும் போங்க. எழுதுனது போதும், போய் தூங்குங்க. வா. என்ன மேடம், கோவலம் தீந்துருச்சா? ஐ எம் சாரி. ராம், ம் நான் சொல்றத கேப்பீங்களா? ம் நாம வேற வீட்டுக்கு போயிடலாமே. ஷியாமளா, மறுபடியும் ஆரம்பிக்காத. நாம வீடு மாற போறது இல்ல. ச்சே, யாராவது கேள்விப்பட்ட என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய டாக்டர் பேய்க்கு வந்துட்டு வீடை காலி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இது பார், இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாத. சரி, நீங்களும் இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஓகே, குட் நைட். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா இப்படிதான் பேசுவீங்களா? கோபால் ஒரு நிழல பார்த்தானா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். மார்க்கெட்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆமா, என்னத்த கோபால் சொன்னா? அவன் எதுக்கு வேற ஒரு நிழலை பார்த்து பயப்படணும்? அவன் சொந்த நிழலை பார்த்தாலே செத்து சுண்ணாம்பு ஆயிடுவான். தாடி மாடு, முட்டாள். வரட்டும், வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் வினோத் அங்க இருக்கார். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் இங்கே வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? இந்த இடம் நல்லா இருக்குல்ல, மரங்களுக்கு நடுவில். வாவ். மழைக்காலத்தில் இன்னும் பசுமையாக இருக்கும். அது சரி, புது வீடு செட் ஆயிடுச்சா? அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். ம், ஏன் பிடிக்கலையா? அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. அடிக்கடி தேவையில்லாத சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் தானாவே தீப்பிடிச்சு எரியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷியாமளா ரொம்ப பயந்துட்டா. இப்போ கூட கோபாலை கூட விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவள் வீடை மாற்றணும்னு அடம் பிடிக்கிறா. இல்லை இந்த பூஜை பரிகாரம் ஏதாவது செய்யணுன்றா. ராம், இந்த பெண்கள்லாம் சும்மாவே பயப்படுவாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன செய்யறது? அதுக்காக நான் கூடவே இருக்க முடியாதுல்ல. எங்கள் ரிலேஷன் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. யாரோ வாஸ்து பார்க்குறவங்கள வச்சு பிரச்சனையை சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. நாமளும் அதே மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நீங்கள் சைக்காலஜியை விட்டுட்டு ஜோஷியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? ஜோக் அடிக்காதீங்க ராம், இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வாஸ்து பார்க்காம வீடே